கூறிவிடு. ஆம், கூறு கூறு, மெதுவாக கூறு. கூறு. விதிகள் என்னும் ஞானத்தை பெற்றுவிட்டேன். ஒரு நாள் ஓடிவிட்டது. இவளுக்கு ஒரு வார்த்தை கூட கற்பிக்க இயலவில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுமான். பெயர் சூட்டும் விழாவில் நீ இவளுக்கு பெயர் சூட்டிகள் சொல்லி தந்து தயார் செய்ய உள்ளோம். அதன் மூலம் அவர் உணர்ச்சிகளை வார்த்தைகளாலே கூற இயலும். பத்ராவிற்கு அவளுடைய சக்திகளை கட்டுப்படுத்த தெரியவில்லை. எந்த விதத்திலும் அவள் இந்த விழாவில் கலந்து கொள்ளவும் விருப்பம் கொள்ளவில்லை. நான் இது பற்றி விரைவாக அனைத்து வேலைகளையும் பாருங்கள். விழாவில் எந்த ஒரு குறையும் ஏற்படக்கூடாது. அது மட்டுமல்ல, பத்ரா இவ்வாறு அனைவரையும் எதிர்கொள்ளும் அளவிற்கு தயாராகவில்லை. தங்களுக்கு புரிகிறதல்லவா தாயே? ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது நமது கடமை. நீ சிறு வயதில் அனுபவித்த துன்பத்தை உன் தங்கையும் அனுபவிக்க வேண்டும் என்று வாழக்கூடாது, இறக்க வேண்டும். என் பார்வையில் இருந்து எனக்கு நேர்ந்தது துன்பத்தை அளிக்கவில்லை, அனுபவத்தை தான் அளித்தது. அதுதான் என்னை எதிர்காலத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயார்படுத்தியது. அவளை தயார்படுத்தும், அதற்காக அவளை வெளிப்படுத்தவும் விழா ஏற்படுத்துவதற்கும் அவசியம் இல்லை. தாயே, பத்ராவிற்கு உரியதான அவளுக்கான தாயின் விருப்பமாகும். இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். நீ உன்னுடைய தாயின் ஆசையை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா? அப்படியென்றால் பத்ராவை இங்கு அழைத்து வா. தன் குருவின் புதல்வியிடம் அன்பு பாராட்டுகிறார். ஆனால் சனியோ தன் தங்கையை காப்பாற்றுவதற்காக பிடித்துவிடும். விரைவிலேயே சனி இந்த அன்பு மாயையிலிருந்து வெளிவராவிட்டால், தன் தங்கை பத்ராவை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ளாவிட்டால் மகிழ்ச்சியாக உள்ளதா? பார்த்தாயா? எங்களின் காகலோகத்திலும் இல்லவே இல்லை. காகத்தாலும் வானரத்தாலும் ஒரு பெண்ணை தயாரோ? நாம் ஒன்றை மறந்துவிட்டோமே. பத்ரா